Hi guys, I am Nandini as a technical trainer at IAE. நம்ம Tally series வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 வீடியோஸ்ல வந்து golden rules பத்தியும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு வீடியோல groups பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் group அப்படினா என்னன்னா, இப்ப Tallyல நம்ம எவ்வளவு வேணாலும் லெஜர்ஸ் போடலாம். அதாவது டெபிட் கிரெடிட்ல நீங்க என்ன வேணாலும் நோட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு goods purchase பண்றீங்க அப்படினா பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் போடுவீங்க. இதுவே கார் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கார் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் போடுவீங்க. சோ இந்த மாதிரி இருக்க இவ்ளோ லெஜர்ஸையுமே Tallyல வந்து ஒரு 28 குரூப் ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 28 குரூப் குள்ள நம்ம கொண்டு வந்துடணும். அப்பதான் Tallyல நம்ம லெஜர்ஸ் போடும்போது நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாக்குறதுக்கும் சரி, பேலன்ஸ் ஷீட் பாக்குறதுக்கும் சரி ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த 28 குரூப்ல இப்போ இம்பார்ட்டன்ட் குரூப்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 28 குரூப்ல பாத்தீங்கன்னா 15 பிரைமரி குரூப்ஸ் இருக்கு, தென் 13 வந்து சப் குரூப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் குரூப் வந்து கேபிட்டல் அக்கவுண்ட். கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு ஓனர் வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அததான் நம்ம கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரவி ஸ்டார்டட் எ நியூ பிசினஸ். அவங்க பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து 50,000. அப்ப நம்மளோட என்ட்ரி எப்படி வரும்னா, டெபிட்ல கேஷ், கிரெடிட்ல வந்து ரவிஸ் கேபிட்டல். அப்ப கேஷ் அப்படிங்கறதோட லெஜர் குரூப் வந்து கேஷ் இன் ஹேண்ட்னு வரும். ரவி கேபிட்டலோட லெஜர் குரூப் வந்து கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். யார் வந்து பிசினஸ்க்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களதான் நீங்க வந்து கேபிட்டல் அக்கவுண்ட் குள்ள கொண்டு வரணும். செகண்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் அசெட். சோ இது வந்து லிஸ்ட்ல செகண்டா வராது. நான் மெயின் குரூப்ஸ் மட்டும் உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பிக்ஸ்ட் அசெட், நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றோம், அந்த ப்ராஜெக்ட்டை நம்மளே ஓனா யூஸ் பண்ணணும், தென் அது லாங் டேர்ம் நம்ம கூட வந்து டிராவல் பண்ணணும். அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்டை தான் நம்ம பிக்ஸ்ட் அசெட்னு சொல்லுவோம். அந்த பிக்ஸ்ட் அசெட் ப்ராடக்ட்டோட குரூப் பிக்ஸ்ட் அசெட் அப்படின்னு வரும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா a company purchase a computer for 30,000. இதோட என்ட்ரி டெபிட்ல கம்ப்யூட்டர் வரும், கிரெடிட்ல கேஷ். இதுல கம்ப்யூட்டர் அப்படிங்கிற லெஜர் பிக்ஸ்ட் அசெட் குரூப்ல வரும். கேஷோட லெஜர் பாத்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட். நெக்ஸ்ட் குரூப் இஸ் பர்ச்சேஸ் அக்கவுண்ட். நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றோம் இல்லைங்களா, அது கேஷ்கா இருந்தாலும் சரி, கிரெடிட்கா இருந்தாலும் சரி. சோ கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், இந்த ரெண்டு லெஜர் என்ட்ரிஸ்மே நமக்கு பர்ச்சேஸ் அக்கவுண்ட் குரூப்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு purchased goods worth 20,000 from Jaya Electronics by cash. இதோட என்ட்ரி பாத்தீங்கன்னா டெபிட்ல கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட்ல கேஷ். அப்ப கேஷ் பர்ச்சேஸ் லெஜரோட குரூப் வந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட். கேஷோட குரூப் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட். நெக்ஸ்ட் குரூப் வந்து சேல்ஸ் அக்கவுண்ட். நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்றத பர்ச்சேஸ் அக்கவுண்ட் குள்ள கொண்டு வரோமோ அதே மாதிரி சேல்ஸ் பண்றத நம்ம சேல்ஸ் அக்கவுண்ட் குள்ள கொண்டு வருவோம். அதாவது கேஷ் சேல், கிரெடிட் சேல், இந்த ரெண்டுமே நமக்கு சேல்ஸ் அக்கவுண்ட் குள்ள வரும். எக்ஸாம்பிளுக்கு sold goods worth 15,000 to Kumar for cash. டெபிட்ல கேஷ் வரும், கிரெடிட்ல கேஷ் சேல்ஸ் வரும். அப்ப கேஷோட குரூப் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் சேல்ஸோட குரூப் வந்து சேல்ஸ் அக்கவுண்ட். சோ இன்னைக்கு வீடியோல நான் இந்த 4 குரூப் பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல மத்த குரூப்ஸ் பத்தி பார்க்கலாம். சோ Tally சீரீஸை தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.